Hi friends, welcome to NP Max World. இன்னைக்கு நம்ம 10th Max bookல exercise 3.2ல செகண்ட்ல 6 sum பார்க்கலாம். Find the LCM of the given expression 2x square minus 3xy the whole square, 4x minus 6y whole power 3, 8x power 3 minus 27y power 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதனோட LCM find out பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2x square minus 3xy the whole square இருக்கிறதுல இந்த ரெண்டு காமனாக என்ன இருக்குது? x காமனாக இருக்கா? x வெளியே எடுக்கலாம். x வெளியே எடுத்தால் x ஸ்கொயர்னு வந்துடும். ரிமைனிங் 2 இருக்குது, ஒரு x இருக்குது. மைனஸ் x ஸ்கொயர் வெளியே இருக்கல, x வெளியே இருக்கும், அதனோட ஹோல் ஸ்கொயருங்கிறதால x ஸ்கொயர் ஆயிடுது. 2x மைனஸ் 3, இந்த x வெளியே எடுத்துட்டோம். y the whole square. இந்த x உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர் மேலே போயிடும். x ஆல் மல்டிப்ளை பண்ணால் x ஸ்கொயர் வரும், இங்கே 3xyன்னு வரும். அடுத்தது 4x மைனஸ் 6y the whole power 3. இதுலேயும் நமக்கு இந்த 2x மைனஸ் 3y ஃபார்மேட்டில் இதை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இதில் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த 3யும் மேலே போயிடும், பவர் மேலே போயிடும். 2 power 3 ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2x மைனஸ் 3y the whole power 3. அடுத்தது 8x power 3 மைனஸ் 27y power 3ன்னு இருக்குது. இந்த 8ஐ 2 power 3ன்னு எழுதாமா? அப்படின்னா 2x whole power 3 மைனஸ் 27 3 power 3ன்னு எழுதலாமா? அதனால் 3y whole power 3. இது எப்படி இருக்குது? a power 3 மைனஸ் b power 3 ஃபார்மேட்டில் இருக்கா? எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது 2x whole power 3 மைனஸ் 3y whole power 3 2x மைனஸ் 3y இன்ட்டு a ஸ்கொயர்னா என்னது? 2x ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர், 2x ஹோல் ஸ்கொயர் வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா 2 3s are 6xy ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் வந்து 9y ஸ்கொயர். இப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம் பார்க்கலாம். அதாவது 2x square minus 3xy the whole square, 4x minus 6y the whole power 3, 8x power 3 minus 27y power 3 ஓட LCM வந்து இப்போ இதில் 2 power 3னா எவ்வளோ இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2 power 3 எவ்வளோ? 8. சாரிங்க, அடுத்தது x ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். 2x மைனஸ் 3y the ஹோல் ஸ்கொயர் இருக்குது, 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3 இருக்குது, 2x மைனஸ் 3y இருக்குது. இப்போ இது மாதிரி இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3, இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரியும் இது எக்ஸ் பவர் 3 மாதிரியும், அதாவது ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம்ம தான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம்ல, டிகிரி வந்து பிக்கஸ்ட் டிகிரி இருக்கிறத வந்து நாம் எடுத்துக்கணும். அதாவது ஸ்கொயர் இது ஹோல் க்யூப், இங்கே பவர் 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த பிக்கஸ்ட் டிகிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதாவது 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குது? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் இப்படி எடுப்போங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே எல்செட் மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டெப் போடுறேன். கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக எக்ஸ் ஸ்கொயர் விட்டுலாம். 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர், 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3 இருக்குது, 2x மைனஸ் 3y ஆர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்னு இருக்குல்ல. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். பிக்கஸ்ட் டிகிரி இருக்கிறத நம்ம எடுத்து 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3ன்னு எடுத்துகிட்டால் போதும். ஒருவேளை இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த சைடில் இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ 2x மைனஸ் 3y
டிவைட் பண்ணலாம். 2x minus 3y பண்ணால் 2x minus 3y ஒன்ஸ் வரும். 2x minus 3y ஹோல் ஸ்கொயர் வரும். இது 1 வரும். இது அப்படியே போடலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். மறுபடியும் 2x minus 3y பண்ணோம்னா இது 1 ஆயிரும். 2x minus 3y ஹோல் ஸ்கொயர் வந்து ஒரு டைம் வரும். இது 1. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். மறுபடியும் 2x minus 3y பண்ணால் 1 1 1 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதாவது 2x minus 3y 3 டைம் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஹோல் பவர் 3 ஆயிருமா? இன்ட்டு 1 1 1 1 1 தான் ரிமைனிங் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். இந்த கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? 8 இன்ட்டு 8 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்து ஏதாவது டவுட் இருந்தது நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இதை நான் போட்டு காமிச்சிருக்கேன். The answer 8x square 2x minus 3y whole power 3 to 4x square plus 6xy plus 9y square தான் ஆன்சரு. அதாவது டிகிரி வந்து ஹையஸ்ட் டிகிரி இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ.